தமிழால் இணைந்த அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட். ஸோ நீட் அப்ளிகேஷன் பதிகிறப்ப இந்த ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணுமா வேணாமா, ஏன் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆதார் வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு NTA வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆதார் கார்டு வந்து ஒரு 4 years or 5 years, சில பேர் 6-7 yearsக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தப்ப நம்மளோட அந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசுல இருந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்மளோட தம் பிரிண்ட்ஸ், அதுக்கடுத்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழசா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுடேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும். ஸோ நம்மளோட கண்ணில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ்க்கும் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ சில பேருக்கு ஆதார் கார்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கும், டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பா இருக்கும், அப்பாவோட பேரும் தப்பா இருக்கும், அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு அட்ரஸ்ல இருந்திருக்கும், இப்போ ஒரு அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அப்டேட்டே ஆகாம இருக்கும். ஸோ அதனால ஒரு பெர்ஃபெக்ட்டா அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் பதிகிறதுக்கு வந்து NTA வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன செஞ்சாங்க, ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு பதிலாக வேற ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு எக்ஸாம் எழுதுனாங்க. ஸோ நிறைய ஃப்ராட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு நீட் எக்ஸாம்ல. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிட்டு நீங்க அடுத்து அப்ளை பண்றப்ப அது வந்து அவங்க வந்து லேட்டரா வந்து அதை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ஃப்ராட்ஸ்லாம் வந்து நடந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணி பார்த்தாங்க. காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அப்போ உங்களோட ஆதார் கார்டு வந்து ஒரு அப் டு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து மேட்ச் ஆகும். உங்க ஆதார் கார்டு பழைய அப்டேட்டே இல்லாம பழச வந்து வச்சிருந்ததை வச்சு அப்படியே நீட் அப்ளிகேஷன் பதிஞ்சிட்டீங்கன்னு வைங்க. லேட்டரா அவங்க சப்போஸ் ஒரு மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க, ஒரு ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கறப்ப உங்க ஆதார் கார்டு அப்டேட் இல்லாதனால மேட்ச் ஆகாது. ஸோ அதனால ஆதார் கார்டு அப்டேட் பண்றது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். சரியா? ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆதார் அப்டேட் பண்றது எப்படி அப்படின்னா, நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முனிசிபல் ஆஃபீஸ் ஆர் கார்பரேஷன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இ சேவை மையங்கள், அதுக்கடுத்து ஆதார் அப்டேட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ uday.government.in அப்படிங்கிற அந்த அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த சென்டர்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. உங்க ஏரியாவில் உங்களுக்கு பக்கத்திலே ஒரு ஆதார் அப்டேட் சென்டர் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி தெரியல அப்படின்னா நீங்க வெளியில போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் சொல்லி விசாரிக்க சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு பக்கத்தில் ஒரு ஆதார் அப்டேட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அங்க போய் உங்க ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஸோ உங்க ஆதார் கார்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி, உங்க அட்ரஸை மாற்றணும் இருந்தாலும் சரி, உங்க டேட் ஆஃப் பர்த்ல மிஸ்டேக் இருந்தாலும் சரி, பேர்ல மிஸ்டேக் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, மிஸ்டேக் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி, நீங்க ஆதார் அப்டேட் பண்ண இது வரைக்கும் பண்ணாம வச்சிருந்தாலும் சரி, போயிட்டு ஆதாரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஒரு 40 to 50 rupees வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த மிஸ்டேக்ஸையும் சரி பண்ணிடணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஆதாரையும் அப்டேட் பண்ணிடணும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க பேர் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்களோட 10th சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போங்க. பிகாஸ் உங்க 10th சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இருக்கும். ஸோ 10th நம்மளோட மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கும். ஸோ அந்த மார்க் ஷீட்ல கண்டிப்பா உங்க பேர் வந்து கரெக்டா இருக்கும். அப்படி கரெக்டா இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ உங்க 10th மார்க் ஷீட்ல என்ன பேர் இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு 12th மார்க் ஷீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துருப்பீங்க. அதுதான் இனிமேல் அடுத்து நீங்க ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதனால தான் நம்ம 10thலேயே நம்மளோட டீச்சர்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க கரெக்டான நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ உங்கள் ஆதார் கார்டில் சப்போஸ் நேம் தப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் 10th வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய பேரை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற சொல்லிருங்க. ஸோ அதை வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அப்படி பேரை வந்து நீங்கள் மாற்றுறீங்க, டேட் ஆஃப் பர்த் எது தப்பு இருந்துச்சுன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மாற்றுங்க. இல்லைனா 10th சர்டிஃபிகேட்ல நமக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெசசரி ஒரு ப்ரூஃப் தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ அதுக்கடுத்து அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் ரீசெண்டாக நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்து அட்ரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்பா பேர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங்ல இருந்து எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆதாரை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுங்க. ஆதார் அப்டேட்னா நத்திங் பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் வந்து திரும்ப எடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்க இந்த வயசுல எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுப்பாங்க, ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட தம் பிரிண்ட்ஸ், அதுக்கடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அடுத்து உங்க ஐ ஸ்கேனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆதார் அப்டேட் ஆகி அது நமக்கு வந்து புது ஆதார் வந்து வரதுக்கு எல்லா சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரதுக்கு ஒரு 10 days ஆகும். 10 days ஆர் 2 weeks, 1 to 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணணுமா, அப்ளிகேஷன் பதிறதுக்கு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க ஆதார் அப்டேட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ஆதார் அப்டேட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் இருக்கும். நீங்க ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்க ஆதார் வந்து எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் அப்படிங்கிறது மாறவே மாறாது. ஓகேவா? எப்படி நமக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கோ அது மாதிரி வந்து ஆதார் நம்பர் அப்படிங்கிறது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கிவன் பை நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆதார் நம்பர் அப்படிங்கிற நம்மளோட யூனிக் நம்பர்,
அதை நீங்க மனப்பாடமே பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆதார் நம்பர்ங்கிறது மாறாது. நீங்க ஆதார் அப்டேட் பண்றப்ப ஆதார் நம்பர் அப்படிங்கிறது மாறவே மாறாது. அந்த நீங்க வந்து என்ன அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் அப்டேட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அப்டேட் நம்பர் ஆதார் அப்டேட் நம்பரையும் உங்களோட யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தட் இஸ் தி ஆதார் நம்பர் இது ரெண்டையும் வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ நீட் அப்ளிகேஷன் போறப்ப உங்க ஆதார் நம்பர் கேட்கும். சோ ஆதார் நம்பர் நீங்க அதே நம்பர் கொடுத்துக்கலாம். நீங்க அப்படியே நீங்க பழைய நம்பர் இருக்குல உங்க ஆதார் நம்பர் பெருசா கொடுத்திருப்பாங்க 12 டிஜிட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஆதார் அப்டேட் நம்பர் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன்ல வந்து கேட்டிருப்பாங்க. சோ அந்த ஆதார் அப்டேட் நம்பரையும் எடுத்து நீங்க அப்ளிகேஷன்ல போட்டுருங்க. இதை நம்ம எதுக்கு போடுறோம்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து ஒரு 10 டேஸ் கழிச்சு அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஆதார் அப்டேட் நம்பரை நீட் அப்ளிகேஷன்ல கொடுத்திருப்பீங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா நீட் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய உங்களோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகிரும். சோ நீங்க வெயிட் பண்ண தேவையில்ல. ஆதார் அப்டேட் நம்பரையும் ஆதார் நம்பரையும் வச்சு நீங்க அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆதார் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பதிஞ்சிரலாம். ஓகேவா? சோ இந்த டவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ ஆதார் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பதிங்க. தென் அடுத்த டவுட் வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர். சோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தேன் அப்படிங்கறத சொல்றேன். மிஸ்டேக்லாம் கிடையாது. ஓகேவா? 10th மார்க் ஷீட்ல வந்து என் பேர் எழுதியிருந்தேன் சிக்னேச்சர் இடத்துல. 12th மார்க் ஷீட்ல வந்து என்னோட சிக்னேச்சரை போட்டு வச்சிருந்தேன். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் போறப்ப எனக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ நான் பேர் எழுதணுமா இல்ல சிக்னேச்சர் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. சோ நீங்க வந்து இது வரைக்கும் என்ன சிக்னேச்சர் போட்டீங்க என்ன பேர் எழுதிங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருங்க. ஓகே, இது வரைக்கும் நடந்தது வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. இப்போ நீங்க போட போறீங்க பாத்தீங்களா நீட் அப்ளிகேஷன் பதிஞ்சதுக்கு அப்புறம் அதை பதிஞ்சு முடிக்கிறப்ப அந்த அப்ளை பண்றப்ப சோ எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். சோ உங்களோட சிக்னேச்சரையும் நம்ம ஸ்கேன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். சோ அப்ப நீங்க போடுறீங்க பாத்தீங்களா ஒரு சிக்னேச்சர் தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சோ அங்க நீங்க போடுற சிக்னேச்சர் தான் அடுத்து நீங்க லைஃப் லாங்கா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க அப்ளை பண்றப்ப என்ன சிக்னேச்சர் போடுறீங்களோ அதே சிக்னேச்சரை தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் அட்மிட் கார்டு உங்களுக்கு வரும். அட்மிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணுவீங்க. சோ அப்ப நீங்க ஒரு சிக்னேச்சர் போடணும் அட்மிட் கார்டுல. சோ அங்கேயும் நீங்க அதே சிக்னேச்சர் தான் போடணும். உங்களோட எக்ஸாமினேஷன் ஹால்ல வந்து உங்கள்ட்ட சிக்னேச்சர் வாங்குவாங்க. அங்கேயும் நீங்க அதே சிக்னேச்சர் தான் போடணும். நீங்க 10th மார்க் ஷீட்ல என்ன சிக்னேச்சர் போடுறீங்க 12th மார்க் ஷீட்ல என்ன சிக்னேச்சர் போடுறீங்க அதெல்லாம் யாரும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. நீங்க இப்ப என்ன சிக்னேச்சர் போடுறீங்களோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அப்ளை பண்றப்ப சரியான சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா போடுங்க. உங்களுக்கு சிக்னேச்சர் இல்ல இது வரைக்கும் நான் போடல அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஒரு சிக்னேச்சர் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதை கரெக்டா போடுங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் அப்பயும் அதே சிக்னேச்சரை நீங்க போடணும். அதுக்கடுத்து நீங்க கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்பயும் உங்கள்ட்ட வந்து சிக்னேச்சர் கேட்பாங்க. அப்பயும் நீங்க அதே வந்து சிக்னேச்சர் தான் போடணும். மாத்தி மாத்தி போட்டுறாதீங்க. அப்ளிகேஷன் அப்ப அப்ளிகேஷன்ல என்ன சிக்னேச்சர் நீங்க போட்டு அப்லோட் பண்றீங்களோ அதுதான் உங்க லைஃப் லாங்கா நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு காலேஜ் போற வரைக்கும் எல்லா இடத்துலயும் அந்த சிக்னேச்சர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சோ சிக்னேச்சர் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் கவலையே இல்ல. ஓகே, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கவே மாட்டாங்க. சோ பயப்படாதீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஆதார் அப்டேட் பார்த்தாச்சு. தென் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. தென் போட்டோகிராஃப் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ போட்டோகிராஃபும் எப்படி இருக்கணும் அப்படின்னா போட்டோகிராஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க எடுக்கிறீங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு போட்டோகிராஃப் புதுசா எடுங்க. ஓகேவா? புதுசா போய் வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. ஸோ போட்டோகிராஃப் எப்படி இருக்கணும் அதுல வந்து நம்ம பேர் வரணுமா நம்ம டேட் வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினோட லிங்க் வந்து PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் போடுறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எடுத்து எல்லாரும் படிங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் படிச்சு தான் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஸோ அதுல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோகிராஃப் எடுக்க சொல்லியிருக்காங்களோ ஸோ லைட் பேக்ரவுண்ட்ல தான் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த போட்டோகிராஃபை இப்பயே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுக்கிறப்பே ஒரு 20 போட்டோகிராஃப்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 8 10 எடுக்காதீங்க. கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஏன்னா நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த போட்டோவை தான் யூஸ் பண்ணணும். தென் காலேஜஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட போட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அப்பயும் நீங்க அதே போட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு 20 to 30 போட்டோகிராஃப்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. வேஸ்டே ஆகாது போட்டோஸ். ஓகேவா? அதுவும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் சைஸ் போட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டாம்ப் சைஸ் அப்படிங்கிறது போஸ்ட் கார்டு சும்மா சின்னதாக இருக்கும். ஓகே, நம்ம நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸ்டாம்ப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு போட்டோமே எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ அப்படிங்கிறது ஒரு 10 எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இந்த போட்டோகிராஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேல் நீங்க நீட் சம்பந்தப்பட்டமா மெடிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே வந்து இதே போட்டோகிராஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஓகேவா? போட்டோகிராஃப் வந்து சேமா தான் இருக்கணும். அட்மிட் கார்டில் நீங்க ஒரு போட்டோகிராஃப் வந்து ஒட்டணும். அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் ஸோ அங்கேயும் இதே போட்டோகிராஃப் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டணும். தென் எக்ஸாம் ஹாலில் நீங்க எக்ஸாம் ஹால் போறப்ப நிறைய போட்டோகிராஃப்ஸ் வந்து எடுத்துட்டு போகணும். ஓகேவா? அவங்க வந்து சில செக் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அண்ட் அவங்களும் ஒரு சில போட்டோகிராஃப்ஸ் வந்து ஒரு சில போட்டோஸ் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க அதே இமேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும். அதே போட்டோஸ் தான் எடுத்துட்டு போகணும். கவுன்சிலிங்க்கும் நீங்க அதே போட்டோஸ் தான் வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ அதனால இப்போ போய் எடுக்கிற போட்டோவை நீட்டா எடுங்க, அழகா எடுங்க, தென் வந்து ப்ராப்பரா எடுங்க. நிறைய போட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ வந்து சிக்னேச்சர் பத்தி பார்த்தோம், ஆதார் அப்டேட் பத்தி பார்த்தோம், தென் அதுக்கு அடுத்து வந்து நம்ம போட்டோஸ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அச்சீவ் நீட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்க உங்களோட நீட் அப்ளிகேஷன் பத்திய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் மெசேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். என்னால் முடிந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்றேன். ஸோ பிகாஸ் நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்காக. ஸோ முடிஞ்சா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்றேன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணலாம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹக்கீம். நன்றி, வணக்கம்.